years. 2025 ஆண்டுகள். For the Catholic Church, கத்தோலிக்க திருச்சபைக்கு cross is in the center. திருச்சிலுவைதான் மையம். Why it cannot be in the side? ஏன் அத சைடுல Why it ஓரமா வைக்க cannot be in கூடாது? the back? ஏன் அத பின்னாடி வைக்க கூடாது? This is attraction. அதுதான் நம்மளுடைய This is attraction. அதுதான் நம்மளுடைய மைய பகுதி. This was giving salvation for many. இதுதான் மக்களுக்கு எத்தனையோ மக்களுக்கு மீட்பை கொடுத்துள்ளது. And you know what made me Catholic back after 16 years of Protestant journey as a pastor? 16 ஆண்டுகளாக புரோட்டஸ்டன்ட் பாஸ்டரா இருந்த என்ன கத்தோலிக்கனா மாத்துனது எது தெரியுமா? You know what made me back to Catholic Church? என்ன மறுபடியும் கத்தோலிக்கனா மாத்துனது எது தெரியுமா? Tell me, you know what made me? என்ன? While I was praying, நான் செபிக்கின்ற பொழுது 13 years back, 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி while I was praying, நான் செபித்துக் கொண்டிருந்த பொழுது I saw the altar, நான் பலிபீடத்தை பார்த்தேன். I saw the crucifix, திருச்சிலுவையை பார்த்தேன். and from that crucifix, அந்த திருச்சிலுவையில Jesus said that word, Tetelestai, it is finished. ஆண்டவர் சொன்னார் எல்லாம் நிறைவேறிற்று. Maxim, I rebuked that vision from my eyes. என்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே நான் அந்த ஒரு இத பார்த்தேன். I rebuked that vision. நான் அதை ஏற்றுக்கல முதல்ல. Because I don't want to see the crucifix of Jesus. நான் ஆண்டவருடைய சிலுவையை பார்க்க விரும்பல நான். No Protestant pastor ever used the crucifix of Jesus. எந்த புரோட்டஸ்டன்ட் பாதிரியார்களும் யாருமே இந்த பாஸ்டர்ங்க யாருமே திருச்சிலுவையை பயன்படுத்த மாட்டாங்க. We have table but we have no altar. எங்களுக்கு மேசை இருக்குது ஆனா பலிபீடம் கிடையாது. We have no crucifix in our church. எங்களுக்கு திருச்சிலுவை கிடையாது. We never use that. அத நாங்க பயன்படுத்தினது கிடையாது. So as a Protestant pastor, ஒரு புரோட்டஸ்டன்ட் பாதிரா I was rebuking the vision. நான் அந்த காட்சியை நான் மறுதலிச்சுக்கிட்டே இருந்தேன். I don't want to see it. அத நான் பார்க்க விரும்பல. Why Jesus at the cross? ஏன் திருச்சிலுவையில் இருக்கக்கூடிய ஆண்டவர்? Why Jesus on the cross? ஏன் ஆண்டவர் சிலுவையில் I don't இருக்கிறார்? want to see that. நான் அத பார்க்க விரும்பல. Jesus was led my spirit. He led my spirit அவர் என்னுடைய ஆன்மாவை அழைச்சிட்டு போனார். into the depth of the finished work of Jesus. ஆண்டவருடைய நிறைவடைந்த அந்த செயல்களுக்கு என்ன அழைச்சிட்டு போனார். And Jesus asked me a question. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார். 2025 years. 2025 ஆண்டுகள். Which church has this cross and the crucifix in the center? That is the true church. எந்த திருச்சபைக்கு நடுவுல சிலுவையா மையமா நடுவுல சிலுவை இருக்குதோ அதுதான் உண்மையான திருச்சபை. Hallelujah. 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 Without ceasing 2025 years, this is the center of the Holy Catholic Church. என்னைக்குமே முடியாம இதுதான் எல்லா காலத்திலையும் கத்தோலிக்க திருச்சபைக்கு மையமாக இருந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. In my search, என்னுடைய சபையில in my search நான் தேடிட்டு இருந்ததுல in my search நான் என்னுடைய தேடல்ல I started digging church. It took 6 years for just to understand the truth of the church. இந்த கத்தோலிக்க திருச்சபையை பத்திய உண்மையின் ஆழங்களுக்கு நான் நோண்டிக்கிட்டே இருந்த புரிஞ்சுக்கிறதுக்காக இது எங்க இருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. Hallelujah. Hallelujah. Today, இன்னைக்கு when I'm standing here, நான் இங்க நிற்கின்ற பொழுது I'm a proud Catholic. நான் ஒரு சந்தோஷமுள்ள மகிழ்ச்சியான கத்தோலிக்கனாக பெருமையுள்ள கத்தோலிக்கனாக இருக்கிறேன். I want to encourage you. நானும் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புறேன். If physically you are near to the church, by heart if you are away from the church, this is the time God is asking you, come back to the church and sacramental life. Amen. Come back to the Eucharist. Amen. Come back to Mother Mary. Amen. Come back to all the rituals of the church. நீங்க கத்தோலிக்க திருச்சபைக்கு கோயிலுக்கு பக்கத்துல இருந்தாலும் உங்க மனதளவுள்ள கோயில்ல இருந்து வெகு தூரத்துல இருந்தீங்கன்னா நீங்க மறுபடியும் கத்தோலிக்க திருவையை தேடி வாங்க, அருட்சாதனங்களை தேடி வாங்க, அன்னை மரியாவை தேடி வாங்க. கத்தோலிக்க திருவையில் உள்ள எல்லா அருட்சாதனங்களுக்கு உங்களையே விட்டு கொடுத்து அதை தேடி வாங்க. God told me very clearly,
தெளிவாக மட்டும் கிடையாது. If I'm sending a revival globally, it will be only through my Catholic Church. நான் ஒரு மறுமலர்ச்சி உருவாக்குவேன் அப்படின்னா அது கத்தோலிக்க திரு அவை வழியாக மட்டும் தான் இருக்கும். Amen. I believe that. நான் அதை நம்புறேன். I believe that. நான் அதை நம்புறேன். When I came back to Catholic Church, I lost everything. நான் கத்தோலிக்க திரு அவைக்கு வந்த பொழுது நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன். I lost everything. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். Almost everything I lost. என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டேன் நானு. But I got so many things. ஆனா எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சது. Today I have a mother. Amen. எனக்கு அம்மா இருக்காங்க. Amen. Hallelujah. Hallelujah. That mother is near at the foot of the cross. அந்த அம்மா சிலுவையின் கீழ் நிக்கறாங்க. Today இன்னைக்கு I have the prayer of thousands and thousands of saints. எனக்கு நிறைய ஆயிரக்கணக்கான புனிதர்களின் தோழமை உண்டு. So I'm encouraging you. அதனால நான் உங்களை ஊக்கப்படுத்துறேன். Study. படிங்க. படிங்க. Before you are going far away from the Holy Catholic Church, try to understand what is the church, what is the liturgy of the church, what is the meaning of the Eucharist, what is Mother Mary, why church is giving very much importance to Mother Mary throughout the church history, 2025 years, ever and ever, never ever church neglected the importance of Mother Mary. Church called her Theotokos. You know what is the meaning of Theotokos? Mother God of God. bearer, mother of God, God bearer. Hallelujah. Hallelujah. கத்தோலிக்க திருவையிலேந்து வெகு தூரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல படிக்கணும். கத்தோலிக்க திருவை ஏன் அருட்சாதனங்களை கொண்டு வந்தது, ஏன் அன்னை மரியாளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது, ஏன் அன்னை மரியாவை இவ்வளவு முக்கியமா கொண்டாடுகின்றது, அன்னை மரியாவை ஏன் தெயோட்டோகோஸ் கடவுளின் தாய் என்று அழைக்குது. Father is rocking. Hallelujah. Father is Hallelujah. rocking now. Hallelujah. Hallelujah. Come back to Catholic Church. கத்தோலிக்க திருவைக்கு திரும்ப வாங்க. Amen. Whatever the deliverance you want, உங்களுக்கு என்னென்ன விடுதலை வேணுமோ it is here. அது Amen. இங்கே உண்டு. It's here. அது இங்கே Amen. இருக்கு. It's here. அது இங்கே Amen. இருக்கு. Your all problem will be solved here. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இங்கே உண்டு. No need to seek the problem solving some other place. நீங்க மற்ற இடங்கள்ல போனா உங்களுடைய பிரச்சனை தீராது. You may have certain disappointments with your father. What is the meaning of that? You will be leaving your father and get another father. உங்க அப்பா கூட ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதுக்காக அந்த அப்பா விட்டு வேற ஆள் கிட்ட போய் அப்பான்னு கூப்பிடுவீங்களா? கூப்பிடுவீங்களா? எனக்கு அப்பாவுக்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதனால நான் வேற இனி ஒரு அப்பாவை தேடி போய் அப்பான்னு அவரை கூப்பிடா. என் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்றதுக்காக என் அப்பா விட்டுட்டு வேற ஆள் கிட்ட போய் நான் அப்பான்னு கூப்பிடுவேனா? வரும், அது போகும். பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஒரு சில பிரச்சனை அப்பா எப்பொழுதும் அப்பா தானே. அப்பா எப்பவுமே அப்பா தான். Hallelujah. Hallelujah. Today I'm calling Father. இன்னைக்கு என்ன அழைக்கிறாரு ஃபாதர் அப்படின்ட்டு. Tomorrow I'm going somewhere and calling Father. What is the meaning of it? வேற எங்கேயோ போயிட்டு ஃபாதர் அழைக்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? Hallelujah. அர்த்தமே இல்லையே. Hallelujah. That means you yourself proving that you have different fathers. அது அப்போ நீங்களே உங்களுக்கு சொல்ல புரிவிக்கீங்க, உங்களுக்கு நிறைய அப்பா இருக்கிறாருன்னு. Hallelujah. 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 We have only Father. நமக்கு Only ஒரே one Father. நமக்கு ஒரே தந்தை தான். Hallelujah. Hallelujah. Say it louder. The message of the cross சிலுவையில் சொன்ன அந்த செய்தியை எடுத்து சொல்லுங்க. is foolishness. சிலுவையை பத்தி அந்த செய்தி அது மடமை. For those who perish. அழிந்து போகக்கூடியவர்களுக்கு அது மடமை. But it is the power of God. ஆனால் அது கடவுளின் வல்லமை. நமக்கு message of cross சிலுவையை பற்றிய செய்தி is the power of God. அது கடவுளின் வல்லமை. message of cross சிலுவையை பற்றிய செய்தி is the power of God. அது கடவுளின் வல்லமையே. Say it louder. Power. சத்தமா எடுத்து சொல்லுங்களேன். சிலுவையை பற்றிய செய்தி, சிலுவையை பற்றிய செய்தி is the power of God. அது கடவுளின் வல்லமையே. Say it louder. Message of the cross சிலுவையை பற்றிய செய்தி is the power of cross. Power of God. அது கடவுளின் வல்லமையே. So where the power of God is revealed,
அங்கேதான் கடவுளுடைய வல்லமையானது வெளிப்படுத்தப்பட்டது. Power of cross is revealed. கடவுளுடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட்டது on the cross. சிலுவையில்தான். Amen. Okay.